கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவன் எப்பேற்பட்ட ஆதரவா இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் 18வது அதிகாரம் 18-19 வசனங்களில சொல்லுகிறார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியினால் என்னை தப்புவித்தார். தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தாலுமே, தேவனுடைய ஊழியத்தை செய்தாலுமே, சில காரணத்தின் நிமித்தமாக சில ஆபத்தை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். இந்த சங்கீதம் எனப்பட்டது தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தை எழுதுவதற்கு முன்பாக இந்த சங்கீதத்தை ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்ட போது தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின சங்கீதம் அப்படிங்கிறார். அப்ப தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது தேவனுடைய மக்களை ஆளுவதற்கு முன்பாக தேவன் ஒரு ஆபத்தை அவர் வாழ்க்கையில கடந்து போக பண்ணுகிறார். சில நேரங்களில நம்மளுடைய வாழ்க்கையில ஆபத்து வருகிற போது மக்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், அல்லது சில நேரம் தேவன் நமக்கு ஆபத்துல உதவி செய்யாம போயிட்டார்னா அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லி வேதாகமத்துல அநேக சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 14வது அதிகாரத்தினுடைய 12-13 வசனங்கள் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மிருகத்தையும் மனுஷரையும் அதில் இராதபடி நாசம் பண்ணுவேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினாலே தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது ஒரு தேசத்துல தீர்க்கதரிசி இருக்கலாம், நீதிமான் இருக்கலாம், அல்லது கிருபை பெற்ற மனிதன் இருக்கலாம். வேதத்துல சொல்லுது, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற மனிதனுமாயிருந்தான் என்று தேவனே சாட்சி கொடுக்கிறார். நோவாவை குறித்து வேதம் சொல்லுதுங்க, நோவா கர்த்தரிடத்தில் கிருபை பெற்ற மனிதனாய் இருக்கிறான்கிறார். தானியேலை குறித்து வேதம் சொல்லுது, கர்த்தர் தானியேலின் மேல பிரியமாய் இருந்ததுனால பிரியமான தானியேலே என்று பரலோகத்திலிருந்து வந்த தேவதூதன் கூட சொல்றார். அப்ப ஒரு தேசத்துல தானியேல் போல ஆட்கள் இருந்தாலுமே, யோபுவின் ஆள் போல ஆட்கள் இருந்தாலுமே, நோவாவை போல ஆட்கள் இருந்தாலுமே, அவர்களுடைய ஆத்மாவை மாத்திரம் நான் தப்புவிப்பேன், அந்த தேசத்தை முழுவதும் இராதபடி அதை நாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால், அதான் சொல்றாரு. துரோகம் ஒரு டைம்ல ஏதோ ஒரு பண்றது வேற, ஒரு தேசம் திரும்ப 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 துரோகம் பண்ணி கொண்டே இருந்தா அந்த தேசத்தின் மேல தேவனுடைய பெரிய கோபாக்கனை அல்லது அழிவு எனப்பட்டு வர்றதுக்கு தேவன் எதை எடுத்துடுவேங்கிறார்னா, ஆகாரம் எனும் ஆதரவு கோலை முறித்திருவேங்கிறார். இப்ப ஆகாரம் எனப்பட்டது நம்ம உண்ணுகிற ஆகாரம் மாத்திரம் இல்லைங்க. அன்றைக்கு யவீருவினுடைய மகள் மரித்து போயிட்டாங்க. இயேசு யவீரு கேட்டுக்கொண்டபடி யவீர் வீட்டுக்கு வந்து
மரித்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஆகாரம் கொடுங்கள் அப்படிங்கிறார். இயேசு கொடுக்க சொன்ன ஆகாரம் என்னப்பட்டது உயிர்த்தெழுந்த பிள்ளைக்கு உயிர்த்தெழுந்தலுக்கு ஏற்ற போஜனத்தை கொடுக்கணும் பாருங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போயிருந்தோம். கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிற நம்ம களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்கிறது மாத்திரமல்ல, நாம் பாலுங்கிற பிள்ளையாய் மாத்திரமல்ல, அது பலனுள்ள ஆகாரத்தையும் புசிக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுது. அப்ப ஆகாரம் எனும் ஆதரவு கோலை தேவன் முறிக்கிறார்னா என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை எனப்பட்டது இந்த ஆபத்து காலத்துல இல்லாம போயிரும் பாருங்க. யாருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆகாரம் எனப்பட்ட ஆதரவு கோல் இல்லாம போயிரும் அப்படின்னு வேதாகமத்துல 1 ராஜாக்களின் 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 28வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். அப்பொழுது ஆகீசு தாவீதை நோக்கி, நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோடு கூட யுத்தத்துக்கு வர வேண்டும் என்று அறிய கடவாய் என்றார். தாவீதும் பெலிஸ்தரோட சேர்ந்து கொண்டாரு. பெலிஸ்தரும் தாவீதை கட்டாயம் யுத்தத்துக்கு வரணும் என்கின்ற ஆகீஸ் ராஜாவும் அழைத்திருக்கிறாரு. ஆனா அந்த நாட்களில் 6வது வசனம் சொல்லுகிறது, சவுல் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்திலாவது ஊரிமிலாவது தீர்க்க தரிசனத்தினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. இதுதான் ஆகாரம் எனும் ஆதரவு கோலை சவுலுக்கு தேவன் முறிக்கிறார் பாருங்க. கர்த்தரிடத்துல போய் ஜெபம் பண்றாருங்க. அதாவது 5வது வசனம் சொல்லுகிறது, சவுல் பெலிஸ்தியரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான், அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. இந்த பயத்தின் நடுவுல தான் போய் ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபம் பண்ணுகிற மனிதனுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஏதாவது ஒண்ணு சொல்லி இருக்கணும்னா இங்க வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்திலாவது ஊரிமிலாவது தீர்க்கதரிசிகளிலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்ப கர்த்தர் சவுலோடு கூட பேசாமல் இருந்தாரான்னு கேட்டு பாருங்க. சவுல் வாலிபனா இருந்த போது கர்த்தர் தான் சவுலினுடைய பெயரையே சாமுவேலுக்கே அறிமுகப்படுத்தினவர். கர்த்தருடைய ஆவிதான் சவுலை ராஜாவாக மாற்றியதே. அப்ப இந்த சவுல் இடத்துல தேவன் பேசாததுக்கு சவுலினிடத்துல இருந்த துரோகங்கள் அப்படின்னு இருக்கு. துரோகம் இல்ல, துரோகங்கள் அப்படின்னு நிறைய இருக்குதுங்க. ஒவ்வொன்னா இந்த சவுல் செய்த துரோகத்துல முதல் துரோகம் என்னன்னா, ஒரு தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய வேலையை, ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை தேவனுடைய அனுமதி இல்லாம, தேவனுடைய மனுஷனுடைய அனுமதி இல்லாமல் செய்ததுதான் ஃபர்ஸ்ட் காரியம். அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் நீ கில்கால்ல காத்திரு என்று சாமுவேல் சவுலை சொல்லி அனுப்பியிருந்தார். 7 நாள்ல நான் வருவேன்னா 7 நாள் முடியறதுக்குள்ளேயே 7வது நாளே சவுல் சாமுவேலினுடைய ஸ்தானத்துல போய் பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டான். ஏப்பா இப்படி செய்த என்ற போது ஜனங்கள் சிதறி போகிறத பார்த்துட்டு நான் பலி செலுத்தினேன் என்று ஜனங்கள் மேல பலி செலுத்தினான். ஃபர்ஸ்ட் துரோகம் என்னன்னா, நம்ம அறிஞ்சோ அறியாமலோ ஒரு தவறு பண்ணிடலாங்க. ஏன்னா மனிதன் எனப்பட்டவன் தேவனுடைய பார்வையில மண்ணானவன். அப்ப தேவன் விசாரிக்கிற போது, ஆமா நான் செஞ்சுட்டேன், என்னை அறியாம செய்துட்டேன், என்னை மன்னியோ என்று கேட்கிற போது தேவனே இரக்கத்தை பாராட்டுறார். ஆனா நான் செய்யல, இதற்கு காரணம் வேறொருத்தங்கள் என்று பழி போடுகிற போதுதான் அங்க தேவன் பேசாமல் போவதற்கோ இல்லது தேவனை விட்டு நம்ம விலகி போவதற்கோ முதல் காரணமா மாறுது. 2வது, அமலேக்கியரை முழுவதுமா சங்காரம் பண்ணு என்று சொல்லி சாமுவேலின் மூலமா இவருக்கு ஒரு யுத்தத்தை தேவன் ஆயத்தப்படுத்துறார். ஏன் இந்த அமலேக்கியரை முழுவதுமா சங்காரம் பண்ணணும் அப்படின்னு கர்த்தர் சொன்னார் அப்படின்னா,
இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி செங்கடலை கடந்து வந்த உடனேயே இந்த அமலேக்கியர் தான் எதிர்பாராத விதமாக இஸ்ரவேலரோடு கூட யுத்தம் பண்ணும்படியா புறப்பட்டு வந்தாங்க. இந்த இஸ்ரவேலருக்கு எகிப்துல யுத்தம் பண்ணுவதற்கு சான்ஸே கிடையாது. இன்னைக்கு சொல்லலாம் யுத்தம் பண்ணி பழக்கமே இல்லாதவர்கள். ஏன்னா எகிப்துல அவர்களுக்கு ஜீவனையே கசப்பாக்குற அளவுக்கு கடினமான வேலைகளை கொடுத்து பார்வோன் இந்த இஸ்ரவேலருடைய ஜீவனை கசப்பாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வேலை 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 வேலைன்னு வாழ்க்கை முழுவதும் வேலையிலே முடிஞ்சதுனால யுத்தம் பண்ணி பழக்கமே இல்லை. திடீரென்று ஒரு மிகப்பெரிய தேவனுடைய செயல் எகிப்தை விட்டு விடுதலையாகி கற்பனைக்கு அப்பாற்பட்ட விதமா செங்கடல் பிளந்து வனாந்திரத்துக்கு வர்றாங்க. இந்த அமலேக்கியர் பின்புறத்துல யுத்தம் பண்ணின போது அங்க மோசே யோசுவாவை அனுப்பி, நீ நமக்காக ஆட்களை தெரிந்து கொண்டு ரெகுதீம்ல போய் யுத்தம் பண்ண, நான் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு தேவனுடைய மலையில நிற்பேன் என்று சொல்லி அனுப்புறாரு. யோசுவா யுத்தத்துக்கு போறாருங்க. யோசுவா யுத்த களத்துல போய் மோசே கையை உயர்த்தி இருக்கிற போது யோசுவாவும் யோசுவாவினுடைய கூட்டத்தாரும் வெற்றி பெறாங்க. மோசேயினுடைய கை எப்ப தளர்கிறதோ அப்பொழுது அமலேக்கியர் வெற்றி பெறாங்க. இதை பார்த்த ஊரும் ஆரோனும் வாலண்டியரா ஒரு பக்கத்துல ஆரோனும் ஒரு பக்கத்துல ஊரும் மோசேயினுடைய கையை தாங்கி பிடிக்கிறாங்க. அந்த இடத்துல வேதம் சொல்லுதுங்க, வெற்றி இஸ்ரவேலின் பக்கமா திரும்புது. இதை மோசே நினைவு கூறும்படியாக ஒரு புஸ்தக சுருளை எழுத வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். அது மாத்திரமல்ல, அதை யோசுவாவின் செவி கேட்க வாசிக்க வேண்டும் என்று சொன்னார். அத்தோடு கூட அமலேக்கியரோடு கூட தலைமுறை தலைமுறைக்கும் யுத்தம் இருக்குன்ட்டார். அப்ப கர்த்தர் இன்றைக்கு முதல் ராஜாவாக சவுலை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. இந்த முதல் ராஜாவாகிய சவுலை கொண்டு அமலேக்கியரை முழுவதும் சங்கரிக்கிறதற்கு சவுலின் இடத்துல சாமுவேலின் மூலமாய் சொன்ன போது இந்த சவுல் நலமான அத்தனையும் அமலேக்கிய ராஜாவையும் பாதுகாத்துட்டு தன்னிச்சையாய் சாக வேண்டியதை போய் ஒரு யுத்தம் பண்ணி கொண்டு போட்டு, நான் முழுவதும் யுத்தம் பண்ணி விட்டேன் என்று ஜெயம் பெற்று விட்டேன் என்று ஆங்காங்கே ஜெயஸ்தம்பத்தை நட்டுட்டு போயிட்டார். ஆண்டவர் சாமுவேலின் இடத்துல நான் சவுலை ராஜாவாக்கினது என் இருதயத்திற்கு விசனமாய் இருக்கிறது என்று துக்கத்தோட சொல்றார். யோசிச்சு பாருங்களே, சில நேரங்களில தேவன் நம்ம நம்பி நின்ன சில காரியங்களில நம்ம தேவன் எதிர்பார்த்தபடி நம்ம செயல்படாம உலகம் நம்மளை மெச்சிக்கொள்ற மாதிரி ஆங்காங்கே ஜெயஸ்தம்பத்தை நட்டு வச்சுட்டு போலாம். ஆனா தேவனோடு ஒப்புரவாகி அல்லது தேவனோடு ஒப்புரவானவர்களோடு கூட ஐக்கியப்பட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கை முறை உம்மை சந்தோஷப்படுத்துதா உம்மை வெசனப்படுத்துதா என்று பரிசோதித்து பார்க்கணும். பாருங்க, தேவன் இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலைங்க அன்றைக்கு சாமுவேல் ஒரு இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அழுது கொண்டே இருந்தாராம். இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், இவர் ராஜாவாவதற்கு முன்பாகவே உடன்படிக்கை பெட்டி எனப்பட்டது எருசலேமில் இருந்து பெலிஸ்தியர் தேசத்துக்குள்ள போயிருச்சு. பெலிஸ்திய தேசத்துல இருந்து கர்த்தரே யுத்தம் பண்ணி அது அபினதாப்பின் வீட்டிற்கு 2 கறவ மாடுகளோடு கூட பெலிஸ்தரை அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப உடன்படிக்கை பெட்டி எனப்பட்டது ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இல்ல. இதை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று கடுகளவு கூட ஒரு பிரயாசமும் படல. இன்னும் சொல்ல போனா ஆசாரியர்களோடு கூட ஐக்கியமாகவும் இல்லை. இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா, 1 சாமுவேல் 22வது அதிகாரத்துல தாவீதுக்கு எதிராக இவருடைய இருதயம் இருந்தது மாத்திரமில்லாம தாவீதுக்கு உதவி செய்தவங்களுக்கும் எதிராக இவர் இருதயம் மாறிடுச்சு. பாருங்க சார், தாவீது அப்படி என்ன உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான், அல்லது தாவீது என்ன அப்படி அநியாய காரியம் பண்ணிட்டான், தாவீதுனால சவுல் அடைந்த நஷ்டம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. நீ சொல்ல போனா பயந்து நடுங்கி கொண்டு இருந்த பெலிஸ்தியனை தாவீது தான் சங்காரம் பண்ணார்.
இவருக்குள்ள அசுத்தாவி இருந்தது. இந்த அசுத்தாவியை தாவீது தான் கிண்ணற வாசித்து விடுதலையாக்கினார். அத்தோடு தன்னுடைய மகளையும் தாவீதுக்கு திருமணம் பண்ணி கொடுத்திருக்கிறார். தன்னுடைய மகனாகிய யோனத்தானும் தாவீதோடு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறாங்க. இவ்வளவு நன்மைகள் செய்த தாவீதை கொலை செய்யணுங்கிற ஒரு இறுதி இவர்கிட்ட இருந்தது பாருங்க. அதனால தாவீதுக்கு உதவி செய்த ஆசாரியனையும் இந்த சவுல் கொலை செய்து விட்டான். அதாவது தேவனுடைய எதிரிகளை அழிப்பதற்கு பதிலாக தேவனுடையவர்களை எதிரியாக பார்த்து அழிக்க வேண்டும் என்று இரவும் பகலும் பிரயாசப்பட்டு கொண்டு இருந்ததுனாலதான், இதுதான் துரோகங்கள் செய்து கொண்டே இருந்ததுனால ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை தேவன் சவுலின் இடத்திலிருந்து முறித்து போட்டார். தாவீதுக்கு ஆபத்து வந்ததுங்க. தாவீதனுடைய ஆபத்து எப்படி இருந்ததுன்னு இதே 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தினுடைய 6வது வசனம் சொல்லுது. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசத்தினாலே அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தினார். சார், தாவீதுக்கு பெரிய பிரச்சனை. காரணமே இல்லாம சவுல் கொலை செய்ய வேண்டும் என்று தீவிரித்து வந்துட்டு இருக்கிறாரு. காரணமே இல்லாம ஆகீசனுடைய ஆட்களும் நடுவழியில வேலை இல்லைன்னு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாம வீட்டுக்கு வந்தா மனைவி பிள்ளைகளை எல்லாம் அமலேக்கர் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இதோடு தனக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு நினைத்த இந்த 600 பேரும் தங்கள் மனைவி தங்கள் பிள்ளைகளின் நிமித்தம் தாவீதை கல்லால் அடித்து கொல்ல வேண்டும் என்று தீவிரித்தாங்களாம். அதாவது வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சுகிற ஒரு காரியம் இருக்குதுங்க. இன்றைக்கு கூட காலையில ஆராதனைக்கு புறப்பட்டு போற போது ஒரு மாட்டு பக்கத்துல ஒரு காக்கா விளையாண்டு கொண்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சு தூரத்துல பார்த்தபோது, சரி இது நல்லா தானே இருக்குது, காகமும் மாடும் பேசி கொள்ளுதாட்டிருக்குன்னு அதை வீடியோ எடுத்து கொஞ்ச நேரம் தூரத்துல பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் கிட்டத்துல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்த மாட்டினுடைய கண்ணு பகுதியில ஏதோ ஒரு பெரிய காயம். அதுல இந்த மாடு ஃபீவர்ல படுத்திருக்குது. இந்த காகம் போய் அந்த புண்ணை கொத்தி 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 அதுல இருக்கிற ரத்தத்தை சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியத்துல விளையாண்டு கொண்டு இருக்கிற காக்கா. இன்றைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவங்க, இயேசு எனும் நாமத்தை தரித்து இருக்கிறவங்க, ஏதோ ஒரு மனிதன் ஏதோ ஒரு சூழ்நிலையில காயப்பட்டு இருப்பான் என்றா அந்த மனிதனுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம். இயேசுவே சொல்றார், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது ஒரு சமாரியனுடைய ஸ்டோரியை சொல்லி, ஒருவேளை அவன் சகோதரனா இருந்தா, ஒருவேளை அவன் தகப்பனா இருந்தா குற்றுயிராய் கடத்துறான், ஒருவேளை அவன் எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போனது சரியோ தப்போ, அவன் எருசலேம்ல இருந்திருந்து ஒருவேளை எருசலேமே கல்லர் குகையா மாறிடுச்சுங்க, தேவாலயமே கல்லர் குகையா மாறிடுச்சுன்னு சொல்றாரு. அப்ப இப்படி குற்றுயிராய் கிடக்கிற ஒரு மனிதனை அந்த வழியாய் போகிற ஒரு ஆசாரியன் பக்க வழியா விலகி போறான், ஒரு லேவியனும் பக்க வெளியா போறான். ஆனா அந்த ஆசாரியனோட லேவியனோட கேடுகட்ட கேவலமான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற எத்தனையோ பேர் இன்றைக்கு பாருங்க, ஆட்டுத்தோலை போத்து கொண்டு இருக்கிற ஓநாய்கள். அவனே காயத்துல கிடக்கிறான் சார், அவனே வேதனையில கிடக்கிறான் சார். அவன் ரத்தத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்கறது எவ்வளவு ஒரு ஈனத்தனமான ஒரு இருதயமா இருக்கு. யோசிச்சு பாரு. இந்த காகத்தை கிட்டத்துல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் நான் வண்டியை நிறுத்தி அந்த காகத்தை துரத்திட்டு அந்த மாடை எழுப்பி அனுப்பிச்சு தள்ளி விட்டுட்டு போனேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க தாவீதுடைய வாழ்க்கையில அதுதான். அதாவது இந்த 600 பேருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் நஷ்டம் அடைஞ்ச மாதிரிதான் தாவீதுடைய மனைவி பிள்ளைகளும் நஷ்டம் அடைஞ்சிருக்கிறாரு. அதனால தாவீதே வாங்க நம்ம ஜெபிக்கலாம், தாவீதே கவலைப்படாதீங்க, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் பெருசு, கர்த்தர் எப்படியாவது சகலத்தை திருப்பி கொள்ளுவாரு, திருப்பி கொடுப்பாரு,
என்று ஒரு வார்த்தை சொல்லாம தாவீதின் மேல் கல்லெறிய பார்த்தாங்களாமாங்க. அந்த நேரத்துல தாவீது கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை எல்லா பக்கமும் உனக்கு வழி அடைத்தது மாதிரி இருக்கலாம். கிழக்க தேடி பார்த்தேன், ஒரு வழியுமே இல்லை. மேற்க தேடி பார்த்தேன், வடக்க தேடி பார்த்தேன், தெற்க தேடி பார்த்தேன், ஒரு வழியுமே இல்லை பிரதர். எல்லா வழியும் அடைச்ச மாதிரியே இருக்குது. அடுத்து நான் என்ன செய்வதற்கே தெரியல. 600 பேரை என் பக்கத்துல என்ன கொல்லுவதற்கு காத்து கொண்டு இருக்கிறாங்க என்று நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். உங்க கரம் எவ்வளவு உங்க சரீரத்தில் அருகில் இருக்குதோ அதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக தேவன் உங்கள் அருகில் இருந்து உங்களை உயர்த்துவதற்கு, உங்களை விடுவிப்பதற்கு, உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு இடத்துல யோபு சொல்றாரு, நான் தேவனை எப்பக்கம் தேடி பார்த்தேன், காணாம். ஆனா உன்னை தெரியுது, என் வீட்டின் மேல தேவனுடைய ரகசிய செயல் இருக்குது. தாவீது இதுதான் தெரிஞ்சுக்கிட்டாரு. மனுஷன் 1000 விதமா எனக்கு எதிராக வரலாம், ஆனா என்னை அபிஷேகித்த தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்பார் என்று கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். இதுதான் சொல்லப்பட்டிருக்குது. சவுலின் கைக்கும் சகல சத்துருவின் கைக்கும் நீங்களாக்கின போது தாவீதுக்கு கர்த்தர் ஆதரவாய் இருந்தது மாத்திரமல்ல. அந்த 19வது வசனம் சொல்லுகிறது, 18வது சங்கீதத்தினுடைய, அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் என்னை தப்புவித்தார். ஒருவேளை நெருக்க வந்தது உண்மைதான், ஆனா கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டாரு. என் ஜெபத்தை கேட்டது மாத்திரமல்ல, என்னை விசாலமான இடத்தில் கொண்டு வந்து விட்டார் அப்படிங்கிறார். தாவீது வாழ்க்கையில மாத்திரமல்ல, எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வருது. அந்த எதிர்ப்பின் நடுவுல வேதம் சொல்லுது பாருங்க, எசேக்கியாவுக்கு தேவன் உதவி செய்தது மாத்திரமல்ல, எசேக்கியா குடியிருந்த நகரத்திற்கும் சேர்த்தே கர்த்தர் ஆதரவா இருந்தாராமா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 38ஆம் அதிகாரம் 6வது வசனம், நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருடத்தை கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீர ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்திற்கு ஆதரவாயிருப்பேன் என்றார். அதாவது எசேக்கியாவினுடைய ராஜ்ய காலம் எனப்பட்டது எருசலேமுக்கு ஒரு பொற்காலம் போன்றதுங்க. எப்பேற்பட்ட பொற்காலம் அப்படின்னா, அவர் ராஜாவான அந்த காலத்தை குறித்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 2 - 4 வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் அபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தையும் உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிக்குஸ்தான் என்றும் பேரிட்டான். அதாவது இந்த எசேக்கியா ராஜா எருசலேமை பழுது பார்த்தாராமா. அது பழுது பார்த்ததுன்னா தேவாலயத்துக்குள்ள உள்ள போயெல்லாம் பழுது பார்க்கல. ராஜா எந்த அளவுக்கு போய் பழுது பார்க்க முடியுமோ, ஒரு ராஜா எனப்பட்டவர் தேவாலயத்தின் வாசற்படி வரைக்கும் பழுது பார்க்கலாம், கதவை பழுது பார்க்கலாம். பிரகாரத்துக்குள்ளேயோ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயோ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயோ ராஜா போவதற்கு அனுமதி இல்லை. உசியா ராஜா கூட தூபகலசத்தை எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள போனதுனாலதான் அவர் நெற்றியில குஷ்டரோகம் சாகர வரைக்கும் குஷ்டரோகியா இருந்தே மரித்து போயிட்டார். ஆனா இந்த எசேக்கியாவின் காலத்துல
தேவாலயத்தை பழுது பார்த்து தேவனுடைய வார்த்தை இல்லாமல் இருந்த எருசலேமுக்கு தேவனுடைய வார்த்தை வர வச்சு, பஸ்கா அனுசரிக்காமல் இருந்த இஸ்ரவேலரை பஸ்காவை அனுசரிக்க வைத்து, சொல்லப்பட்டிருக்குது எசேக்கியாவின் நாட்கள்ல மாதிரி பஸ்கா அதுக்கப்புறம் அப்படி நடக்கலைங்கிற அளவுக்கு தேவனுடைய காரியங்கள்ல அதிக கவனம் செலுத்தினாருங்க. அதாவது பரிசுத்தத்திற்கும் தேவ மகிமைக்கும் எவ்வளவு நேரம் செலவிட முடியுமோ, எவ்வளவு தன்னுடைய ராஜ்யத்துல பணங்களை செலவிடுமோ, ஆட்களை செலவிட முடியுமோ, அதுல அதிக கவனம் செலுத்தினார் பாருங்க. அதுல மிக மிக முக்கியமானது என்னன்னா, தாவீது செய்யாத ஒரு காரியம், அன்றைக்கு எலிசா செய்யாத ஒரு காரியங்க இந்த எசேக்கியா ராஜா செய்யறாரு. என்ன அப்படின்னா, மோசே உண்டு பண்ணின வெண்கல சர்ப்பத்தையே உடைச்சு சாம்பலாக்குறார். நமக்கெல்லாம் எப்படி இருக்கு? இதனாலதான் இந்த அசீரிய ராஜா சொல்றான், நீ வழிபட்ட சாமியவே இந்த எசேக்கியா வந்து உடைச்சு ஒண்ணுமெல்லாம் ஆக்கிட்டான், அவன் வார்த்தைக்கு செவி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வெண்கல சர்ப்பத்தை உடைச்சதுனாலதான் சொல்றான். இப்ப முதலாவது காரியம், தேவன் எதற்காக இதை ஏற்படுத்தினாரோ அதற்காகத்தான் அதை பயன்படுத்தணுமே தவிர அதை ஒரு விக்கிரகமா பயன்படுத்தக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல பாருங்க, ஒரு அறியாமை என்னும் இருளுக்குள்ள ஜனங்களை அதிகமா மூழ்கடிக்கிற ஊழியர்களை வந்துட்டாங்க. சார், இது அபிஷேக எண்ணெய், இந்த எண்ணெயை கொண்டு போய் உங்க வீட்டுல வச்சிருந்து இந்த எண்ணெயை பூசி நீங்க ஜெபம் பண்ணுனீங்கன்னா வியாதி எல்லாம் சுகமாயிரும். அதோடு கூட இது வந்து ஜெப கர்ச்சீப்பு, இந்த கர்ச்சீப்பை கொண்டு போய் உங்க வீட்டுல வச்சிருந்து யாராவது வியாதி வந்து இந்த கர்ச்சீப்பை போட்டா வியாதி சுகமாயிரும். சார், உங்களையும் என்னையும் கர்ச்சீப்பையும் இந்த உலகத்துல பிரசித்தப்படுத்துவதற்காக கல்வாரி சிலுவையில இயேசு ரத்தம் சிந்தினாரு. இதற்காகவா சிலுவையில ஜீவனை கொடுத்தாரு? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் சொந்த ஜனமாயும் கர்த்தர் நம்மளை அறிவிச்சது எதற்கு? அதற்கு ஒரு காரணம் சொல்றது என்னன்னா, யாக்கோபு நிருபத்துல எழுதுறாரு பாருங்களேன், உங்களுடைய யாராவது ஒருவன் பலவீனப்பட்டானா சபையின் மூப்பரை வரவழைத்து அவர்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவாங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டான் என்பதை காட்டிலும் சபையின் மூப்பர் வரணும். எந்த சபைக்கு போறீங்களோ அந்த சபையினுடைய மூப்பர் வந்து அந்த மக்களுக்கு சுகத்தை கொடுக்கிற போது சபைக்கு போய் கர்த்தரை அறிகிற அறிவு வருவதற்கு தான் எண்ணெய் பூசி ஜெபிக்க சொன்னா, எண்ணெய டின்னா வச்சு டப்பா டப்பாவா வச்சு, இதுதாங்க அன்றைக்கு எதற்காக இந்த வெண்கல சர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த வெண்கல சர்ப்பத்தின் மூலமா தேவன் எதை மகிமைப்படுத்துவதற்கு நிலைநிறுத்தினாருங்கிறது தெரியல. இந்த வெண்கல சர்ப்பத்தினுடைய பெரிய முகாந்தரமே எங்கன்னா யோவான் 3வது அதிகாரம் 14-15 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கிற போது இயேசு இவ்வளவு வேதனைகளின் நடுவுலையும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அன்பை உலகத்துக்கு காண்பித்தாரு. அப்ப வேதனையான காரியத்துல பரிசுத்த ஆவியானவர் அன்பு நமக்குள்ள ஊற்றப்படும். சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கணும்னு தான் ஏற்படுத்தப்பட்டது. ஆனா எசேக்கியா ராஜாவின் காலத்துல இந்த வெண்கல சர்ப்பத்தை சாமியாக்கி அந்த சாமிக்கு பூஜை செய்யறதுக்கு சில பூசாரிகளை ஆக்கி கடைசியா இது ஒரு விக்கிரகமாவே வழிபட்டனாலதான் இந்த எசேக்கியா அதை உடைக்கிறார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிற நமக்கு மாத்திரம் தேவன் ஆதரவா இருக்க கூடாதுங்க. நம்ம இருக்கிற கிராமத்துக்கு தேவன் ஆதரவா இருக்கணும், நம்மளுடைய வீட்டுக்கு தேவன் ஆதரவா இருக்கணும், நம்மளுடைய உறவினர்களுக்கு நம்மளுடைய திருச்சபைக்கு தேவன் ஆதரவா இருக்கணுமா இருந்தா தேவனுடையவைகளையே நம்ம விக்கிரகங்களா மாற்றக்கூடாது. தேவனே விக்கிரகத்தை வேண்டாம் என்று சொல்லும் போது தேவனுடையவைகளை நம்ம விக்கிரகமா பார்த்தோம்னா கட்டாயம் பாருங்க தேவனை மனம் நோக பண்ணி விடுவோம். அப்ப இங்க எசேக்கியாவுக்கு ஆதரவா இருந்த தேவன், 15 வருடம் கூட்டி கொடுத்த தேவன், மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட மனிதனுக்கு ஜீவனை கொடுத்த தேவன், இந்த ஜீவ கிருபையின் காலத்துல ஒரு மகனை, மனாசே என்கின்ற ஒரு மகனை கொடுத்த தேவன், அவர் இருந்த நகரத்திற்கும் ஆதரவா இருந்தார். அம்மா, இப்ப நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒரு தேவன்,
நம்மளுடைய பட்டணத்துக்கு, நம்மளுடைய திருச்சபைக்கு, நம்மளுடைய குடும்பத்திற்கும் ஆதரவா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது சில நேரங்களில நம்ம கற்பனையில பார்க்கிற மாதிரி அநேக தவறுதலான எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. பவுல் கூட ஒரு இடத்துல சொல்றாரு, பெண்கள் சபையில பேசிக்கொள்வது அது ஒழுங்கீனமா இருக்குது, அதனால வீட்டுல போய் தன் கணவனிடத்துல போய் ஆலோசனை பண்ணி கொள்ளலாம் என்று சொன்ன அதே பவுல் தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்துல சொல்றாரு, 1:2 கெங்கேரியா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெப்பேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்திலும் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகம் தரம் எனக்கும் கூட ஆதரவாயிருந்தால் கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாளாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். பவுல் தன்னுடைய மரண காலத்துக்கு முன்பாக ரோமாபுரிக்கு எழுதுகிற இந்த நிருபத்துல இந்த ஒரு பெண்ணினுடைய பெயரை எழுதுகிறார். அந்த பெண்ணினுடைய பெயர் பெப்பேயாள் அப்படிங்கிறாங்க. பெப்பேயாள் அப்படின்னா பிரகாசமாகவும் பிரகாசிக்கவும் என்று அர்த்தமாமா. அப்ப இந்த பெண்மணி அந்த சபையில ஊழியக்காரியா இருந்திருக்கிறாங்க. ஊழியக்காரியா இருந்த பெண்மணி பவுலினுடைய ஊழியத்திற்கு எவ்வளவோ ஆதரவா இருந்திருக்கிறாங்க. இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு சம்பவத்தை சொன்னதவே முழு வேதாகமா எடுத்துக்கொள்ளக்கூடாது. பெண்களையும் கர்த்தர் ஊழியத்துல பயன்படுத்தி இருக்கிறார். ஆனா இந்த பெண் பவுலினுடைய ஊழியத்துல அநேகருக்கும் எனக்கும் ஆதரவாய் இருந்தாள். அப்போ ஒருவேளை எப்படி ஆதரவாய் இருந்தாங்க அப்படின்னு முழுசா சொல்லப்படல. பைபிள்ல இந்த பெண்மணியுடைய பெயர் இந்த இடத்துலதான் சொல்லப்பட்டு, ஒருவேளை அன்றைக்கு பேதுரு ஒரு சகோதரியை உயிரோடு எழுப்பினது போல அந்த சகோதரி அநேக பரிசுத்தவான்களுக்கு ஊழிய செய்து உதவியாய் இருந்தது போல இந்த அம்மா இருந்திருக்கலாம். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல உதவி செய்தவங்களா இருந்திருக்கலாம். ஆனா ஆதரவு செய்தவர்களை பவுலே நினைவு கூர்ந்து ஒரு நிருபத்துல எழுதி வைத்திருப்பார் என்றால், அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக யாருக்காவது ஆதரவா இருக்கணுங்க. நமக்கு கர்த்தர் ஆதரவா இருக்கிறாரு. நாம கர்த்தருடையவர்களுக்கு அல்லது யாரு ஆதரவற்று கிடக்கிறாங்களோ அவ்வளவுக்கு ஆதரவா இருக்கணும். தாவீது எல்லா சத்துருவின் கையிலிருந்து நீங்களாக்கி விடுவிக்கப்பட்ட தாவீதே தாவீதுக்கு சத்துருவாயிராதபடியும் விடுதலையாக்கப்பட்டார். அதாவது என்னிலிருந்து என்னை விடுதலையாக்குற ஆவியானவர். அன்றைக்கு ஆபிரகாமின் இடத்துல இருந்து கர்த்தர் எதை எதிர்பார்த்தார்னா, உன் வீட்டை விடு, உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு. அதாவது மாம்சம் சுயத்தையே சார்ந்திருக்கும் பாருங்க. நானு, என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைக, என் தேசம், என் ஜாதி, என் மதம், என்னுடையது என்கின்றதை விட்டு தேவனுடையது, தேவன் கொடுத்ததுன்னு வரணுமாமா. அப்ப தாவீது யாருக்கு ஆதரவா இருந்தாருன்னா, அதே 30வது அதிகாரத்துல கர்த்தர் தாவீதின் இடத்துல சொல்றார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாயினார். இந்த கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட தாவீது வனாந்தரத்துக்கு வர்றாருங்க. குற்றுயிராய் ஒரு எகிப்தியன் கிடக்கிறான். அந்த எகிப்தியனுக்கு உதவி செய்ய ஒருத்தருமே இல்லைங்க. அந்த எகிப்தியன் யாரு, எங்க இருந்தா, எங்க போனா, ஏன் இங்க கிடக்கிறான், எந்த ஒரு விட்னஸும் கிடையாது. அவனுக்கு உதவி செய்யறனால ஒரு பெனிஃபிட்டும் கூட கிடையாது. இன்றைக்கு உதவி செய்கிற எல்லோருமே பாருங்க, பெனிஃபிட்டை பார்த்துதான் உதவி செய்வாங்க. நான் இவ்வளவு கொடுத்தா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்னு தான் உதவி செய்வாங்க. இன்றைக்கு உலகத்துல பாருங்க,
ஏதாவது ஒரு நன்மை செய்தா கூட ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நன்மை செய்யறது. ஆனா தாவீது ஒரு எகிப்தியனுக்கு உதவி செய்யறப்ப அந்த எகிப்தியன் எந்த ஊருக்காரன், அவன் யார் கூட இருந்தான், எங்க போயிட்டு இருந்தான், அவனுடைய குடும்பம் என்ன, அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன, எதுவுமே தெரியாதுங்க. அவனை பார்த்த உடனேயே தாவீதின் மேல இருந்த அபிஷேகம், கர்த்தருடைய வார்த்தை, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்கின்ற அந்த வார்த்தை தேவ சாயலாய் மாற்றியதுங்க. எப்படி கல்வாரி சிலுவையில இயேசு குற்றுயிராய் தொங்கிட்டு இருக்கிறாருங்க. அதாவது நல்ல சரீரத்துல ஆரோக்கியமா இயேசு சிலுவையில தொங்கல. அவர் விசாரணைக்கு அங்கும் இங்கும் அழைக்கப்பட்டு 40 அடிக்கு 1 அடி குறைவாக வாங்கி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் முழுவதும் பிற்கப்பட்டு அலங்கோலமான இந்த நிலைமையில தான் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல சிலுவையில இயேசுவோடு கூட இருந்த ஒரு கள்ளன், அந்த கள்ளன் என்ன கேட்கிறான், ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்து கொள்ளும். இந்த கள்ளனால இயேசு 33 வருடம் இந்த பூமியில இருந்த நாட்கள்ல அவருக்கு ஒரு பிரயோஜனமுமே இல்லை. எந்த பிரயோஜனமுமே இல்லாத ஒருத்தன் இந்த வேதனையின் நடுவுல உதவி கேட்கிற போது அவர் அவனை அன்போடு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கே என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னார். அதேதான் இங்க தாவீதுக்கு இந்த எகிப்தனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ சொல்ல இவன் யாருன்னே தெரியாம தாவீது இந்த எகிப்தனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றார். இந்த அமலேக்கர் பாருங்க, இவன் நல்ல சுகத்தோடும் பலத்தோடு இருக்கும்போது இவனை எவ்வளவோ யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த உலகம் அப்படித்தாங்க. உங்களுக்கு படிப்பு இருக்குதா, உங்கள்கிட்ட திறமை இருக்குதா, உங்களிடத்துல பணம் இருக்குதா, உங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிடுவாங்க. ஆனா எங்கேயாவது நீங்க வீக் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், எப்படி கரும்பு சார புழிஞ்சிட்டு சக்கைய தூக்கி வீசிடுறாங்களோ அது மாதிரி உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் அதை சக்கன்னு பார்க்காம தன்னுடைய சாயல் என்று பார்த்து அங்க இருந்தும் தூக்கி எடுத்து பயன்படுத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர். அதே அபிஷேகத்தை தான் தாவீது பெற்றது. 30வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம் 1 சாமுவேல்ல, ஒரு எகிப்தியனை வெளியிலே அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் ஒரு வற்றலான 2 திராட்சைப்பழ குலையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் இரவு பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தேவன் ஒரு மனுஷனுக்கு ஆதரவு கொடுக்கிற போது அவனுக்கு மாத்திரம் ஆதரவு கொடுக்கிறவர் இல்லைங்க, ஆதரவுக்கு ஏங்கி கொண்டு இருக்கிற மக்களுக்கும் சேர்த்தியே ஆதரவு கொடுக்கிறார். அன்பு கொடுக்கிறது அதே மாதிரிதான், மன்னிப்பு கொடுக்கிறது அதே மாதிரிதான், ஆசீர்வாதம் கொடுக்கிறது அதே மாதிரிதான். அதுபோல ரட்சிப்பை கொடுத்ததும் அதற்காகத்தான். இந்த தாவீது ஒருவேளை இந்த இடத்துக்கு வராம இருந்திருந்தாங்கன்னா கட்டாயம் இந்த எகிப்தியன் 3 நாளும் தண்ணீரும் அப்பமும் சாப்பிடாம 4வது நாள் அவன் இறந்தே போயிருப்பான். அப்ப தாவீதுக்கு கர்த்தர் ஆதரவா இருந்தது எதற்காகனா, ஆதரவுக்கு ஏங்கி கொண்டே இருக்கிற மக்களுக்கும் ஆதரவு கொடுக்க. இந்த எகிப்தியனுக்கு மாத்திரம் தாவீது ஆதரவு கொடுக்கலைங்க. தாவீது மாதிரி எத்தனையோ பேர் வீட்டை இழந்தவங்க இருந்தாங்க. எத்தனையோ பேர் இந்த அமலேக்கியரின் மூலமா மனைவி பிள்ளைகள் சொத்துக்களை இழந்தவங்க இருந்தாங்க. தாவீது போய் அமலேக்கியரோட யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் மீட்டு அவரவர் வீடுகளுக்கு அனுப்பிச்சாரு. இந்த நாட்களில ஒருவேளை நீங்களும் ஒரு ஆபத்து காலத்துல இருக்கிறீங்களா, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா, ஒன்று மறந்துடாதீங்க, சவுளை போல தேவனுடையவர்களுக்கும் தேவனுக்கு எதிராக யுத்தத்துல இருந்தோம்னா கர்த்தர் நமக்கு ஆதரவு என்கிற ஆகார கொலை முறித்திருவார். அப்படி இல்லை, ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்காக நான் வாழ்றேன், நீ எனக்கு ஆதரவா இருக்கிறது நிமித்தமாய் நானும் அநேகருக்கு ஆதரவா இருப்பேன் என்கின்ற கர்த்தருக்குள்ள நம்ம திடப்படுவோம் என்றால் வேதம் சொல்லுது பாருங்க, தாவீதுக்கு
கடைசி இந்த டெசார்ட் வனாந்தரம் அங்கேயே முடிஞ்சிச்சு. அடுத்து 2 சாமுவேல் ஸ்டார்ட் ஆகுது. தாவீது ராஜாவாயிட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் மற்றவங்களுக்கு ஆதரவா இருக்க தேவனுடைய ஆதரவை நாடுவோம். கர்த்தர் நம்மளோடு கூட இடைபடுவார், ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தின் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நீரே எங்கள் ஆதரவப்பா. அன்றைக்கு ஆண்டவரே பவுலுக்கு ஆதரவா இருந்த ஆண்டவரே அந்த சகோதரி ஆகிய ஊழியக்காரியை பவுல் நினைவு கூர்ந்து எழுதி வைத்திருக்கிறாரப்பா. அதுபோல தாவீதை கர்த்தாவே நீர் ஆதரவா இருந்து அநேகருக்கு ஒரு ஆதரவா இருக்க திடப்படுத்தினீரே, நிலைநிறுத்தினீரே, நாட்டினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில நீர் ஆதரவாயிரும். எசேக்கியேலை போல கர்த்தாவே தேவனுக்கு பிரியமானதை, தேவ சித்தத்துக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் அழித்து பரிசுத்தத்திற்கும் தேவ மகிமைக்கும் ஆண்டவரே எங்களையும் எங்கள் வாழ்க்கையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்திற்கு ஆதரவாயிருப்பீராக, எங்கள் பிள்ளைகளுக்கு ஆதரவாயிருப்பீராக, நாங்கள் குடியிருக்கிற தெருக்களுக்கு, நாங்கள் ஆண்டவரே இருக்கிற சபைக்கு நீர் ஆதரவாயிருப்பீராக. உடைய தீவிய கருத்துல எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.